நான் பண்ற ஒரே ஒரு விஷயம் வந்து கணேஷ் அண்ணாவோட பேசிக் வீடியோ. கணேஷ் சார் அவரோட மெயின் செஷன் எல்லாமே ஃபுல்லா ஃபாலோ பண்ணோம். நான் படிச்ச சோர்ஸ் வந்து எப்படின்னா கணேஷ் அண்ணா சொல்லி கொடுத்த மேக்ஸ். கணேஷ் சார் தான் என்னோட குரு. எல்லாமே லேர்ன் பண்ணது அவர்கிட்ட தான். ஆக்டிங்ல வந்து நான் வந்து ரொம்ப வீக்கா இருந்தேன். கணேஷ் சாரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து தான் வந்து எல்லாமே வந்து நான் கத்துக்கிட்டேன். கணேஷ் சார் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா என்னோட குவான்ஸ் மார்க்னால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கேன். எக்ஸாம் போனால் குவான்ஸ் எடுத்தேன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன். குவான்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் கணேஷ் சார் வீடியோஸ் பார்த்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெல்கம் டு தி செஷன். உங்கள் கணேஷ் பெர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் கூட. நீங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், பெர்சன்டேஜ் இல்லாம நீங்க ஆப்டில வந்து சம்மே பார்க்க முடியாது. நாட் ஓன்லி பர்சன்டேஜ் டாபிக், இஃப் யூ ஆர் மாஸ்டரிங் பர்சன்டேஜ், நீங்க வந்து மற்ற டாபிக்ஸ்ல, ஏன்னா பர்சன்டேஜ் வந்து சிம்பிளிபிகேஷன்ல அப்ளை ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏன் டைம் அண்ட் ஒர்க், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ல வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, டிஐ, அதுல வந்து ஃபுல்லாவே சார்ட்ல பர்சன்டேஜ் பேஸ் பண்ண சம்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால பர்சன்டேஜ் இந்த டாபிக் பார்க்காம நீங்க மத்த எந்த டாபிக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் பார்க்கவே கூடாது. நீங்க பர்சன்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டைம் அண்ட் ஒர்க் பார்க்கணும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், மிக்சர் அலிகேஷன் பார்க்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். ஸோ அதனால இந்த பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து லைட்டா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சென்டம், ஸ்கூல்ல சென்டம்னா என்ன சொல்லுவோம்? சென்டம்னா 500, விராட் கோலி ஹிட் செஞ்சுரி அப்பனா 100. சோ பெர்சன்டேஜ் அப்படின்னாலே 100க்கு சொல்றதுதான் பெர்சன்டேஜ், பெர் சென்டம், சென்டேஜ். சோ பெர்சன்டேஜ் மீன்ஸ் பெர் 100, அதாவது 100க்கு சொல்றதுதான். அண்ட் இட்ஸ் a fraction of the form. சோ fraction அந்த இங்கிலீஷ்லாம் நம்ம டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். fraction of the form அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 25%னா என்ன? we can write 25/100. சர்ச் கொடுத்தீங்கன்னா 1/4. 50%னா we can write 50/100. சோ இந்த பேஸ் 100க்கு சொல்றதுதான். ஓகேவா? 50/100னா 1/2. இப்ப 30%னா 30/100. சர்ச் கொடுத்தீங்கன்னா 3/10. சோ 100க்கு சொல்றது. இப்போ வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கரெக்டா? ஸ்டூடெண்ட் ஏ 60 மார்க்ஸ், ஸ்டூடெண்ட் பி வந்து 80 மார்க்ஸ். இப்ப நான் தான் ஸ்டூடெண்ட் ஏ, ஓகேவா? நான் எவ்வளவு 60 மார்க்ஸ், நீங்க தான் ஸ்டூடெண்ட் பி, நீங்க எவ்வளவு 80 மார்க்ஸ். 2 பேத்துல யாரு கெத்து, யாரு வந்து சூப்பர்? பி. பி சொல்றீங்களா? எத்தனை பேர் பி சொல்றீங்க கை தூக்குங்க. எத்தனை பேர் ஏ சொல்றீங்க கை தூக்குங்க. பி எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னா நீங்க தப்பு. ஏன்? நான் வந்து எதுக்கு 16 சொல்லலையே, நான் வந்து 60 மார்க்ஸ்க்கு வந்து 100க்கே வாங்கியிருக்கேன். அப்ப என்னோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 60%. பி வந்து 80 அவுட் ஆஃப், நான் தான் சொன்னேன்ல பேஸுக்கு சொல்றது அப்படின்னு. பேஸ்ல 100க்கு பார்க்கணும். பட் 80 மார்க்ஸ்க்கு எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 12th எக்ஸாம்னா நம்ம வந்து 200 மார்க்ஸ்க்கு எழுதிருப்போம். அப்ப 80 அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ்க்குனா இது எப்படி பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணுவீங்க? 80/200 into 100. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 40%. அப்ப ஏ பெருசா பி பெருசா? அப்ப உங்களோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கணும்? ஏவா பியான்னு கேட்டப்ப ஆன்சர் வந்து நீங்க cannot be determined, சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். நீங்க ஏன்னு நினைச்சாலும் நீங்க அவுட்டு, பின்னு நினைச்சாலும் அவுட்டு. சோ நான் கேட்ட ஆன்சருக்கு cannot be determined. ஏன்னா 60 மார்க்ஸ் எதுக்குன்னே நான் சொல்லல. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இதான் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னா 100 சொல்றது. சோ இப்ப 22% of 1200. சோ இந்த வீடியோல வந்து ஒரு ஃபியூ ட்ரிக்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றேன். இப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுத வரோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்? ஸ்கூல்ல பண்ண மாதிரி பண்ணிருப்போம். 22% அப்படின்னா பண்ணுவோம் 22/100 into 1200. 0 cancel. 22 into 12. 2 2s are 4. 2. இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல்ல பண்ண மல்டிபிளிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ், மைண்ட்லயே வந்து ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீக்வன்ஸா நம்ம பார்க்கலாம். இப்ப 22% of 1200 அப்படின்னா ஜஸ்ட் ஒரு
3 minutes மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல 100%னா என்ன? 1200. அதாவது 100%னா ஃபுல் வேல்யூப்பா. இதுல 10%னா என்ன? சிலபடிகளா சொல்லுங்க. 120. எப்படி? இப்ப 10% வேணும் அப்படின்னா ஒரு டெசிமல் தள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க 120. இப்ப இது 1% என்னன்னு வேணும்னா 2 டெசிமல், அதாவது 2 பிளேஸ் தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 1%னா எவ்வளவு? 12. இப்ப இதுல உங்களுக்கு 10% 120னா 5% என்னன்னு பாருங்க, 60. இப்ப 100% 1200னா 50% என்னன்னு பாருங்க, அதுல பாதி 600. ஓகே, இப்ப 25% என்ன? நான் சொல்ற மாதிரி 50% 600னா அதுக்கும் பாதி 25%, so 300. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்மளால ஈஸியா பர்சன்டேஜ் வேல்யூ சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20% என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 10% 120னா 20% எவ்வளவு? 240. புரியுதா? சோ இப்போ நம்பர் நான் சொல்றேன். இப்ப 3600 இருக்கு. ஓகேவா? இதுல 10% என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு பிளேஸ், ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்க. சோ ஆன்சர் 360. ஓகே, இதே 3600ல 1% என்னன்னு கேட்டாங்கன்னா 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. ஆன்சர் 36. சோ இந்த அளவு நீங்க தெரிஞ்சா போதும். இப்ப இது தெரிஞ்சுன்னா இப்ப நம்மளால மைண்ட்லயே சொல்ல முடியும் வித்தவுட் யூசிங் பென் அண்ட் பேப்பர். எப்பவுமே எக்ஸாம்ல பேப்பர் அண்ட் பென் எடுக்காம பண்றதுதானே பெஸ்ட். இப்ப நார்மலா ஃப்ரெஷர் வந்து எக்ஸாம் எழுத வராங்கன்னா டக்கு டக்குன்னு பேப்பர்ல எழுதி பை 100 0 கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்ப 22% ஆஃப் 1200னா 10% எவ்வளவு? 120. 20% என்ன? 240. அப்ப 1% என்ன? 12. அப்ப 2% என்ன? 24. 240 plus 24 264. So இதோட ஆன்சர் 264. எப்படி? ட்ரை டு சால்வ் இன் மைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், இப்ப 10% வேணும் அப்படின்னா 120. ஸ்லோவா சொல்றேன், அடுத்து நம்ம ஃபாஸ்டா போய்க்கலாம். 10% என்னன்னு கேட்டாங்கன்னா 120. அப்ப 10% 120னா 20% என்ன? 240. அப்ப 1% வந்து நமக்கு 12னா 2% என்ன? 24. அப்ப 20 plus 2 22% தான் நமக்கு 264. ஓகேவா? நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணப்போ உங்களுக்கு தெரியும். இப்ப 12% ஆஃப் 800னா என்ன சொல்லுவீங்க? ட்ரை டு சால்வ். இதுல 10% எவ்வளவு? 80. 1% எவ்வளவு? 8. 1% 8னா 2% எவ்வளவு? 16. 80 plus 16 96. எப்படி? மைண்ட்லயே சொல்லலாம். இப்ப ஸ்லோ எக்ஸ்பிளனேஷன். இப்ப 12% ஆஃப் 800னா நம்ம இதை 10 plus 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாமா? ஓகேவா? 10% plus 2% ஸ்பிளிட் பண்ணலாம். இப்ப இதுல 10% எவ்வளவு? 1 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன், 80. 1% எவ்வளவு? 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க, 8. 1% 8னா 2% ஷுவர் 16. அப்ப 80 plus 16 96. சம. இப்ப இதை சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. 3 seconds டைம். சூப்பர். ஆன்சர் 135. 16% ஆஃப் 800 அப்படின்னா 128. எப்படி? ஓகே, இப்ப 15% ஆஃப் 900னா இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 10 plus 5 ஸ்பிளிட் பண்ணலாமா? 10% எவ்வளவு? 90. 5% எவ்வளவு? 10% 90னா 5% 45 பா. இப்ப 90 plus 45 135 பா. இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியும். இப்ப 32% ஆஃப் 1200னா இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 30 plus 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அப்ப 10% எவ்வளவு? 120னா 30% எவ்வளவு? 360. 1% 12னா 2% எவ்வளவு? 24. 360 plus 24, the answer is 384. அப்ப 32% of 1200னா 384 நம்மளால மைண்ட்ல ஒரு few secondsல சொல்ல முடியும். instead of doing நம்ம ஸ்கூல் calculation 32 by 100 into 1200 0 0 cancel 32 into 12
வேஸ்ட் ஆஃப் டைம். இது கம்பல்சரி நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பண்ணவே கூடாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த 32 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாமா, 30 பிளஸ் 2% ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. 10% என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. அப்ப 10% 120னா 30% என்ன 240 360. அதே மாதிரி 1%னா நமக்கு 12 அப்படின்னா 2% எவ்வளவு? ஏன் 1%னா 12? 1னா 2 டெசிமல் 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 12 24. எக்ஸாம்ல போயிட்டு உட்காந்து பாயிண்ட்லாம் வைக்க கூடாது. நான் இப்ப கிளாஸ்னால பாயிண்ட் வச்சுக்கேன், நீ உட்காந்து பாயிண்ட்லாம் வைக்க கூடாது, பார்த்தாலே சொல்லிடலாம். சரியா? இப்ப 16% ஆஃப் 800னா 15 பிளஸ் 1ன்னு சொல்லலாம். 15 பிளஸ் 1 10% 80, 5% 40. இப்ப 80 பிளஸ் 40 120, 1% 8, 120 பிளஸ் 8 128. அவ்வளவுதாமா. நான் ஒரு நம்பர் கேட்கிறேன், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் மைண்ட்ல. 45% ஆஃப் 900. 45% ஆஃப் 900னா 50 மைனஸ் 5% சொல்லலாம். கரெக்டா? அப்ப 900ல 50% எவ்வளவு? 450. அப்ப 5% எவ்வளவு? 50% 450னா 5% 45. 450 மைனஸ் 45 405. சூப்பர். இன்னொரு நம்பர், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பிகினர்ஸ் இருக்கீங்க, அதனால நம்ம ஸ்லோவாவே சொல்றேன். இப்ப நான் கேட்ட நம்பர் என்ன? 45% ஆஃப் 900 என்னன்னு கேட்டேன். அப்ப எப்படி ஸ்பிட் பண்ணலாம்? இத 50 மைனஸ் 5ன்னு சொல்லலாம். கரெக்டாமா? ஓகேவா? சில குடிகளா 50% என்ன நமக்கு தெரியும், 450. இப்ப திருப்பி நீங்க 1 யூஸ் பண்ண வேணாம். 50% 450னா 5% வந்து ஒரு 0 கட் பண்ணி சொல்லிருங்க. 450 மைனஸ் 45, the answer is 405. எப்படி? ஓகேயா? புரியுதாமா? இது நம்ம மைண்ட்லயே பண்ணிடலாம், ஸ்பீடா பண்ணிடலாம். இப்ப 45% ஆஃப் 1200 கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? 50% 600. அப்ப 5% 60. 600 மைனஸ் 60 540 தான் வின்னு. 45% 50 மைனஸ் 5 சொல்லலாம். 50% பாதி 600. 5%னா 60. 600 மைனஸ் 60 540. எப்படி? நீங்க சொல்லுங்க. 55% ஆஃப் 1800. 990 முடிச்சிட்டேன். 990. 55% ஆஃப் 1800னா 50% என்ன? 1800ல பாதி 900. அப்ப 50% 900னா 5% எவ்வளவு? 90. 900 பிளஸ் 90 990. எப்படி? 55% ஆஃப் 1800னா நம்மளால few secondsல சொல்ல முடியும். இத 50 பிளஸ் 5ன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்ப எனக்கு 50%னா பாதி 900. இப்ப 50 900னா 5 எவ்வளவு? 90. The answer is 990. அவ்வளவுதாமா. ஓகேவா? ஃபாஸ்டா. இப்ப 30% ஆஃப் 900னா 10% is 90. So அப்ப 30% 270. அவ்வளவுதான். ஃபாஸ்டா யார் பண்றான்னு பார்க்கலாம். 1 செகண்ட் 2 செகண்ட் நான் முடிச்சிட்டேன். 72. எப்படி? இப்ப 12% ஆஃப் 600னா 10% 60. 2% 12. 60 plus 12 72. இப்ப 15% ஆஃப் 7000னா 10% 700. 5% 350. 700 plus 350 1050. சோ அப்ப நம்ம கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்னு சொல்லவா, நான் ஸ்டார்டிங்ல அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன்லாம் லேர்ன் பண்ணப்ப நான் சும்மா ரேண்டமா பைக்ல போறப்ப இப்படி சும்மா உட்காந்து நகத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கப்ப, சும்மா உட்காந்து ஏதாச்சும் ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நானே செல்ஃபா வந்து மைண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். இப்ப நானே நம்பரை சொல்லிட்டு 24% ஆஃப் 1200 எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நானே மைண்ட்ல சொல்லிக்குவேன். பைக் ஓட்டுறப்ப 33% ஆஃப் 11,000 எவ்வளவு, இப்போ 10% எவ்வளவு அப்படின்ட்டு நான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களே மைண்ட்ல ஒரு நம்பரை நினைச்சு பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் ஆயிடும். சரியாமா? அவ்வளவுதான். இப்ப 55% ஆஃப் 2000 அப்படின்னா சொல்லுங்க. 50% is 1000. 5% வந்து 100. 1000 plus 100 1100. 15 அப்படின்னா நம்ம 10 plus 5 சொல்லலாம்.
10%னா 1 டெசிமல் 3 பாயிண்ட் வச்சிருங்க 700. அப்ப 10 700னா 5 எவ்வளவு 350. ஆன்சர் இஸ் 1050. இப்போ 12%னா இதை நம்ம வந்து 10 plus 2 சொல்லலாம். 10%னா 60. 1% 6னா நமக்கு எவ்வளவு 2%. 1272. ஸோ எப்படியும் சொல்லலாம். இன்னொரு சின்ன ட்ரிக் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பர்சன்டேஜுக்கு 2 0 கட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ 30 into 9 270. இந்த மல்டிபிளிகேஷன் டெக்னிக்ஸ். இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 கட் பண்ணிடலாம். ஏன்னா பர்சன்டேஜ்னா 200 வரும், 2 0 வரும். 12 6 are 72. இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 7 into 15. அப்ப டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 15 7s are 105. ஆன்சர் 150. இந்த பர்சன்டேஜ்னா 2 0 கட் பண்ணிடலாம். 20 into 55. 55 2s are 110. 1100. இது மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. இது வந்து நம்ம 10 plus 1 சொல்லலாம். ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ நம்பர் ப்ராக்டிஸ். 10 plus 1 150 plus 15 165. நான் சொன்ன மாதிரி 15 11s are 165. இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரா போறப்ப டேபிள்ஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம ஸ்பிளிட் அண்ட் மேட்ச். புரியுதா? பெரிய நம்பரா போறப்ப இது டெக்னிக் அப்ளை ஆகாது. ஓகே, இதுல 10% என்னமா 220. 1% என்னமா 22. 1% 22னா 3% என்ன 66. 220 plus 66 286. நான் முடிச்சிட்டேன். ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால? எப்பயுமே எடுத்தோன்னே எல்லாம் வராது. இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்சன்டேஜ் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எப்படி உடனே வரும்? அதனால ஒரு 8 வருஷமா சொல்லிக்கிட்டே வந்துருச்சு கால்குலேஷன். சோ அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு இதே ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். அவ்வளவுதான், முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? சரி, 10 plus 3 சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இதை 10 plus 3 ஸ்பிளிட் பண்ணலாம். 10%னா எவ்வளவு 220. 1% 22னா 3% எவ்வளவு 66. ஸோ ஸ்பிளிட் பண்ணி நம்ம மைண்ட்ல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இது 54% ஆஃப் 160. என் கூட இந்த மைண்ட்ல ட்ரை பண்ணுங்க. 50% எவ்வளவு 80. அப்ப இதுல 1% எவ்வளவு 1.6. இப்போ 4% எவ்வளவு 6.4. 80 plus 6.4 86.4. இது கொஞ்சம் டெசிமல்ல வரும், ஒண்ணுமே இல்லமா. இப்ப 54% ஆஃப் 160 அப்படின்னா இதை வந்து நம்ம 50 plus 4ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இதுல 50% என்னன்னா half. 160 100னா 50% 80. இப்ப இதுல 1% என்ன அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 1.6 தான் வருது. அப்ப 1% 1.6னா 4% எவ்வளவு 16 4s நான் நினைச்சேன். அப்ப 6.4. 80 plus 6.4 86.4. இதை சால்வ் பண்ணுங்க. இது டெசிமல் தான் வரும். சூப்பர். 10% எவ்வளவு 52. 20% எவ்வளவு 104. அப்ப 20% வந்து 104 அப்படின்னா 2% எவ்வளவு 10.4. அப்ப 104 plus 10.4 14.4. ஓகே, ஒண்ணுமே இல்ல. எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 20 plus 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். 20 plus 2%. இதுல நமக்கு 10% எவ்வளவு 52. 20% எவ்வளவு 104. 2% எவ்வளவு? இப்ப நமக்கு 1% வேணும்னா 2 டெசிமல் தள்ளி. ஃப்ரெண்ட்ஸ், 1% வந்து நமக்கு 5.2னா 2%னா டபுள் பண்ணுங்க. 5.2 டபுள் பண்ணா 10.4. அப்ப 104 plus 10.4 114.4. நானும் ஸ்பாட்ல தான் சொல்றேன். ஓகேவா? அதெல்லாம் ரைட்டா யோசிச்சேன். 104 plus 10.4 114.4. ஓகே, நம்மளால சொல்ல முடியும். இப்ப 24% ஆஃப் 1,20,000 ட்ரை பண்ணுங்க. சார் பெரிய நம்பரா கொடுக்குறீங்க, பண்ணுங்க. 24% ஆஃப் 1,20,000. 10% எவ்வளவு? சூப்பர் 12,000. 20% எவ்வளவு? சூப்பர் 24,000. அப்ப நமக்கு 1% வந்து 1,200னா 4% எவ்வளவு 4,800. 24,000 plus 4,800 28,800.
அவ்வளவுதான். இப்ப பெரிய நம்பரா இருந்தாலுமே அதே தான். நான் என்ன சொன்னேன் இப்ப ஃபைனலா 24% of 1,20,000. கரெக்டா? ஸோ 1,20,000. இது நம்ம 20 + 4ன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி 10%னா எவ்வளவு? 12,000. அப்ப 20 + 4ன்னு ஸ்பிட் பண்றப்ப 20%னா 10% 12,000னா 20% 24,000. 1% வந்து நமக்கு 1,200னா 4% எவ்வளவு? 4,800. So 28,800. ஓகே, இன்னொரு வந்து முக்கியமான ஒரு ட்ரிக் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரிக்ஸ்மே நீங்க வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சுக்கணும். x% of y is always equal to y% of x. ஸோ தியரட்டிக்கலா படிக்க வேணாம், அது ஒண்ணுமே இல்லமா. சரியா? இப்ப 48% of 50 அப்படின்னா that will be equal to 50% of 48. For example, x% of y is equal to y% of x na 68% of 50 will be equal to 50% of 68. So mathematically இதோட ஆன்சரும் 34னா இதோட ஆன்சரும் 34. ஏன் இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நிறைய சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இடத்துல இந்த மாதிரி வரும். கரெக்டா? அப்ப நம்ம மூளைய மைண்ட போடணும். ஏன்னா 68% of 50 சொல்றது ஈஸியா, 50% of 68 சொல்றது ஈஸியா? இது ஈஸியா, இது ஈஸியா? இதுதான் ஈஸி. ஏன்னா ஃபார்வர்ட்ல போறப்ப இது எப்படி ஸ்பிட் பண்றது? 50 + 10 + 8 கொஞ்சம் டைம் ஆகும். இல்லைன்னா 70 - 2 ஸ்பிட் பண்ணாலும் டைம் ஆகும். கரெக்டா? பட் இப்ப பாருங்க, 50% of 68னா half 34. எப்படி? இப்ப 48% of 50 சொல்றது ஈஸியா, 50% of 48 சொல்றது ஈஸியா? இதான் ஈஸி. அப்பனா உங்களை மைண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 50% of 48. அப்ப இதுல by 2 24 தான் ஆன்சர். இதோட ஆன்சர் என்ன? 1 செகண்ட். by 2 18 is the answer. ஏன்னா பாதி தான் 50 தான். One more number. 124% of 50 now by 2 62 the answer. 248% of 50 now by 2 2 la பாதி 1, 4 la பாதி 2, 8 la பாதி 4. இப்ப 164% of 25 னா ஆன்சர் எவ்வளவு வரும்? by 4 41. ஏன்னா இந்த 25% of 164 ன்னு சொல்லலாம். கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறப்ப 25% னா 50% னா என்ன? 82. திருப்பி 82 ல பாதி என்ன? 41. இப்ப 25% of 1800 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதி பாருங்க. 50% 900. இப்ப 900ல பாதி 450. இப்ப 25% of 1600னா 1600ல பாதி 800. 800ல another half 400. இப்ப 25% of 3200னா 3200ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1600, அடுத்த ஹாஃப் 800. ஸோ ஆன்சர் 800. ஓகேவா? அதே மாதிரி 25% of 164/னா இதை நீங்க 4ஆலே டிவைட் பண்ணலாம். கரெக்டா? 25%னா 1/4. நெக்ஸ்ட் வீடியோ ஃபிராக்ஷன் பாக்குறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். இதை by 4 பண்ணிருங்க. அப்ப 4 16க்கு 4, 4க்கு 1, 8க்கு 2. நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? எல்லாமே வீடியோ கீழே முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 25% of 960 கண்டிப்பா பண்றீங்க. ஓகே, சோ இதுவுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 48% of 125 மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தென் ஃபைனலா வந்து இப்ப எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி
கிராஃப் வந்து உங்களுக்கு வச்சு கேட்பாங்க, பை சார்ட், பார் கிராஃப், அதுக்கப்புறம் லைன் கிராஃப் இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிராஃப் வந்து நான் காலேஜ் படிச்சப்ப பிளேஸ்மெண்ட்ல எல்லாம் வரும். இதை வச்சு ஒரு 5 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஃபைனல் இயர்ல எனக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸ்லாம் நடக்கும். அப்ப அந்த ஆப்டிலாம் வருங்கிறப்ப எனக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 1,40,000 அப்படின்னா, ஏன்னா ஒரு 20% by 100 into 1,40,000. 0 cancel. அப்போ 14 into 2 28. அப்புறம் B 15 by 100 into 14,000. 0 cancel. இப்படி C என்ன, D என்ன, E என்ன, F என்னன்னு சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்றது, மல்டிபிள் பண்றது, டிவைட் பண்ற மாதிரிலாம் சம்ம வச்சு பண்ணுவோம். கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆஃப் டைம். கரெக்டா? ஈவன் இப்போ டிஎன்பிசியில கூட இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் வருது அப்படின்னா, நான் கிளாஸ்லயே பாக்குறேன், கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி சம் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க ஸ்டில் இந்த மாதிரி by 100 போட்டு தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பேங்க் எக்ஸாம்ல பை சார்ட், டிஐ, பார் கிராஃப் வச்சு ஷார்ட் ஷார்ட்டா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஒரு 2 செட்டு கேட்பாங்க. மெயின்ஸ் போனாலுமே ஒரு 4 செட்டுனா 20 கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்எஸ்சில கேட்கறாங்க, ரயில்வேல கேட்கறாங்க, எல்லா எக்ஸாம்லயுமே இந்த கிராஃப் வச்ச சம் வருது அப்படின்னா நம்ம இதை ஸ்பீடா பண்ணணும். அப்ப எப்படி பண்ணணும்? பெர்சன்டேஜ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஸ்பீடா பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ப நான் ஸ்பீடா பண்ணவா, ஸ்லோ எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இதுல 10% என்ன? 14,000. அப்ப 20% எவ்வளவு? 28,000. இப்ப 15%னா 10 plus 5 சொல்லலாம். இந்த 10% 14,000, 5% 7,000, 14 plus 7 21,000. இப்ப எனக்கு 35% வேணும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நான் 20 plus 15 கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரிதான் எக்ஸாம்லயும் இருக்கும் அப்படின்னா யோசிக்கணும். இப்போ 20 plus 15 தானே 35. அப்ப இதோட ஆன்சர் 28 plus 21 49,000. எப்படி? அப்ப இதை நான் 15 plus 1ன்னு சொல்லலாம். கரெக்டா? எனக்கு 15% வந்து 21,000, 1%னா 1,400. அப்ப 21,000 plus 1,400 22,400. எப்படி? இப்ப 8%னா என்ன? 16 half தானே 8. அப்ப 22,400ல பாதி தானே இதோட ஆன்சர். அப்ப 2ல பாதி 1, 2ல பாதி 1, 4ல பாதி 2. அப்ப 11,200. 6%னா 5 plus 1ன்னு சொல்லலாமா? எனக்கு 5%னா 7,000, 1%னா 1,400. 7,000 plus 1,400 8,400. இந்த மாதிரி நீங்க பெர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து சொல்றேன், மேக்ஸே ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸே லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் பண்றப்ப எக்ஸாம்ல நம்மளோட டைம் சேவ் ஆகும். நமக்கும் நம்மளோட காம்படிட்டர் மற்றவங்களுக்கும் எக்ஸாம்ல செம்மையா டிஃபரன்ஸ் காமிக்கலாம். சூப்பரா எக்ஸாம் நம்ம பெர்ஃபார்மும் பண்ணலாம். ஓகேவா? ஸ்லோ எக்ஸ்பிளனேஷன் தேவையா? ரைட்டா பண்ணிடுறேன். ஏன்னா எப்படி என் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு டைம் பார்த்தாலே புரியும். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா 4 வாட்டி பார்த்தா எனக்கு புரியும். ஒரு சில பேர் டக்குன்னு புரிஞ்சுவாங்க, சில பேர் 5 வாட்டி பார்த்தா புரியும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்ல நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பேருக்குலாம் பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கு இந்த முன்னாடி 1800லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சயின்டிஸ்டுக்கு ஒரு விஷயத்த 10 டைம் பாக்குறப்பதான் அது புரியவே செய்யுமா, மனப்பாடமே ஆகுமா. பட் ஆனா அவங்களுக்கு ஐக்கியூ இல்லாமலாம் இல்லை. ஓகேவா? அது நம்மளோட இது சிஸ்டமே அப்படிதான். அப்படிங்கிறப்ப பாருங்க, தப்பு இல்லை. 2 times பாருங்க, 3 times பாருங்க, ரெண்டாவது லேர்ன் பண்ணிட்டோமா இல்லையா, அவ்வளவுதான் மேட்டர். சரியா? சோ நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 10% என்னமா? 14,000மா. நான் சொன்ன மாதிரி 1 decimal தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. 1%னா என்னமா? 2 decimal தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. 1,400. அப்ப எனக்கு 10% 14,000னா 20% 28,000. நான் சொன்ன மாதிரி 10% 1,400னா 5% எவ்வளவு? 7,000. அப்ப 14,000 plus 7,000 21,000. இப்ப 35 வந்து 20 plus 15 சொல்லலாம். அப்ப 28,000 plus 21,000 ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா 49,000, 49,000. இந்த 16 வந்து நான் 15 plus 1ன்னு சொல்லலாம். இப்ப 15 plus 1னா எனக்கு 15ஓட வேல்யூ தெரியும், 21,000. 1%ஓட வேல்யூ வந்து தெரியும். ஸோ அப்ப 22,400. இப்ப எனக்கு 16ல பாதி தானே 8.
அப்ப நான் 5+3 சொன்னாலும் வரும், இல்லை 10-2 சொல்லலாம். ஓகேவா? பட் இதோட ஹாஃப் தான் அப்படிங்கிறப்ப என்னால ஈஸியா எப்படியே சொல்ல முடியும். 6 வந்து 5+1, எனக்கு 5% 7,000, 1% 1,400, ரெண்டுமே ஆட் பண்ணீங்கன்னா 8,400. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ்ல ஃபிராக்ஷன் பேஸ் பண்ணது பார்க்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்பர்ஸ்ல கொடுக்காம 33.33, 12.5, 47.5 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% வந்து ரிசல்ட் கேரண்டட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் பார்த்து நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 20%, மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 80% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800,000+ வந்து வீடியோஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெயின்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேவா? அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh+ ப்ராக்டிஸ் பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை சேர்ந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மார்க் டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கான மார்க் இன்டர்வியூமே நீங்கள் வந்து எங்கனாலுமே நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எலைட் பாஸ் ப்ளஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் ஓரளவு எனக்கு வருது, மெயின்ஸில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எலைட் பாஸ் ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்த்து இருக்கும். இதை சேர்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எலைட் பாஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,000+ இருந்துச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கீழே ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும், ஆஃபர் போட்டிருக்கும். அந்த கூப்பன் கோடை டிஸ்பிளே இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ மென்டார் சப்போர்ட்டோட கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். டெய்லி மென்டார் சப்போர்ட், டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை வந்து டீச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கேரண்டாக இருக்குது. எனக்கு மென்டார்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த எலைட் பாஸோட நார்மல் இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?